வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் குதிரைவாலி பொங்கல் செய்ய போகிறோம். இந்த குதிரைவாலி பொங்கலை நம்ம கூடுதலான டேஸ்ட்டோட அதே சமயம் கூடுதலாக ஹெல்த்தியாகவும் நம்ம பண்ணுறதுக்காக இன்றைக்கி வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நாம் இந்த குதிரைவாலி பொங்கல் பண்ணுறதுக்காக 1 கப் அளவுக்கு, அதாவது 250 கிராம் அளவுக்கு நான் குதிரைவாலியை எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பையும் நம்ம சேர்த்துக்குவோம். எந்த கப்பால் நம்ம குதிரைவாலியை அளந்து எடுத்தோமோ அதே கப்பாலே நம்ம பாசிப்பருப்பையும் இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச குதிரைவாலி அரிசியையும் பாசிப்பருப்பையும் நம்ம நல்லா கழுவிட்டு ஒரு தண்ணியை ஊற்றி குறைஞ்சது ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்குவோம். பொங்கல் பண்ணுறதுக்காக அடுப்பில் குக்கரை வச்சுட்டு நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை நான் இன்றைக்கி சேர்க்குறேன். உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நெய்யோட அளவு கூட குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகி காஞ்சி வரட்டும். இப்போ நல்லாவே காஞ்சி வந்துருச்சு. இது கூட நம்ம 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகை சேர்த்துக்கலாம். இந்த மிளகை நம்ம சேர்க்குறப்ப 1-2மா கொஞ்சமாக உடச்சிட்டு சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே பொங்கல் வாசமாக இருக்கும். இப்போ மிளகும் ஜீரகமும் நல்லா புரிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த டைமில் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், இதை எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து வதக்கிக்குவோம். பச்சை மிளகாய் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லைனா கூட நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். பச்சை மிளகாய் சேர்த்தோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இந்த பொங்கல் பண்ணுறதுக்காக ஃப்ரோசன் பட்டாணி ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 5 பீன்ஸை கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 கேரட்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கலாம். நம்ம ஊற வச்சு வச்சுருந்த குதிரைவாலியும் பாசிப்பருப்பும் நல்லாவே ஊறி வந்துருச்சு. நம்ம இந்த மாதிரி ஊற வச்சு நம்ம சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே பொங்கல் நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்த காய்கறிகள்லாம் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. நம்ம வதக்கிறப்பவே கொஞ்சமாக உப்பையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்தில் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துடும். நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற குதிரைவாலியையும் பாசிப்பருப்பையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம். இப்போ நம்ம இந்த பொங்கலுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துருவோம். நான் இன்றைக்கி 4 கப் அளவுக்கு தண்ணியை சேர்க்குறேன். 1 கப் குதிரைவாலி, அரை கப் பாசிப்பருப்புக்கு 4 கப் தண்ணி கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ குக்கரை எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடியை போட்டு வெயிட்டை போட்டு 4 விசில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். கரெக்டான அளவில் நமக்கு வந்துடும். 4 விசில் பொங்கல் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இந்த டைமில் இந்த பொங்கலுக்கு ஒரு சின்ன தாளிப்பை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக 1 டீஸ்பூன் நெய்யில் கொஞ்சம் ஜீரகம், மிளகு, முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்து நம்ம தாளித்து லாஸ்ட்டாக சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே பொங்கல் நல்ல டேஸ்டியாகவும் அதே சமயம் வாசமாகவும் இருக்கும். இப்போ நல்ல சூப்பராக ஹெல்த்தியான குதிரைவாலி பொங்கல் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.